ஹாய்ப்பா, வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன் தான் இது. கடைசியாக எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அதை தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அமைப்புகள்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இது நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, இதனுடைய கண்டினியூஷன் நிறைய இருக்குது, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் தான் இது. அண்ட் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஃபுல்லாகவே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான திட்டங்கள் என்ன, சரிங்களா, நம்மளுடைய பாலிசி நோட்ஸில் பேசியிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, ப்ளஸ் அது கூட ரொம்ப முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நம்மளுடைய டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, குரூப் 2 மெயின்ஸுக்கு கொண்டு போங்க சார் அப்படின்ட்டு. இந்த டாபிக் எல்லாமே குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. ஸோ மறந்துடாதீங்க. ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது ரொம்ப முக்கியம், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ அதனால் இந்த டாபிக்ஸை நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரைட். ஸோ ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே இப்போ வரைக்கும், சரிங்களா, ஒரு பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1854 1854 டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொது கல்வி இயக்குநரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்குநரகம் உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு அடுத்து 1911 தான் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 10th எக்ஸாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த 10th எக்ஸாம் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் வந்து 1911 முதன்முறையாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டிருக்கு, அப்போது இருந்த மெட்ராஸ் பகுதிகளில். ஸோ அதுக்கடுத்து 1922 ரெண்டு டேட்டாவுமே இருக்குங்க, சரிங்களா. 20 23 இருக்கு. ஸோ கரெக்டான டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே இந்த 2 டேட்டாவும் இருக்குது. ஆனால் 20 தான் வந்து கரெக்டான டேட்டாங்க. 1920 என்ன செஞ்சாங்கன்னா, பெட்டி தியாகராயர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை 1000 லைட்ஸ் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் வந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்குற பெட்டி தியாகராயர் அவர் வந்து மேயராக இருக்கும்போது என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் 1000 விளக்கு பகுதிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் 1920. சரிங்களா. 1920 தான் வந்து கரெக்டுங்க, சரிங்களா. 1920 செப்டம்பர் மாதம் வந்து இதை கொண்டு வந்துருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1953 மாடிஃபைடு ஸ்கீம் ஃபார் எலமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டம். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஓரியன்டாக பேசப்பட்ட ஒரு திட்டமாக அதை பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒகேஷனல் எஜுகேஷன், தொழில்முறை கல்வியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் இதற்கு வந்து எதிர்ப்பு கிளம்பும். அதனை தொடர்ந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராஜாஜி. ஸோ அதுக்கடுத்து காமராசர் வந்து இந்த திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 1956 மதிய உணவு திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமராசர் அவர்களால் எட்டயபுரத்தில் முதல்ல கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 1960 காமராசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இங்கே இருக்கக்கூடிய சீருடை முறையை அறிமுகப்படுத்துவார். அது கூடவே இலவச சீருடையும் வழங்குவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 1964 காமராசர் காலகட்டத்திலேயே ஹை ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உயர்கல்வி வரைக்குமே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இலவச கல்வியை வழங்குறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து 1965 பக்தவாட்சலம் வந்து என்ன பண்ணுவார்னா மும்மொழி கொள்கை 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொண்டு வருவார் பக்தவாட்சலம். பின்னால் 1968 சரிங்களா, 67 டிஎம்கே வின் பண்ணி அண்ணா அவர்கள் வந்து சிஎம் ஆகும்போது என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மும்மொழி கொள்கைக்கு பதிலாக இருமொழி கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் 1968. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1970 தான் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் வழி கல்வி, சரிங்களா, கல்லூரிகளில் தமிழ் வழி கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து 1982 மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டம் என்னவா மாறும்னா சத்துணவு திட்டமாக மாறும், சரிங்களா. மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக மாற்றுறாரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து மாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் அதே ஏடிஎம்கே பீரியட் காலகட்டங்களில் இந்த திட்டத்தில் நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கும். அதில் மிக முக்கியமாக 1982 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெறுமனே
ரூரல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஊரக பகுதிகளில் அல்லது கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும் இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். பின்னால் 1983 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஓல்டேஜ் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே உணவு வழங்குவாங்க, மதிய உணவு வழங்குவாங்க. ஸோ அதுக்கடுத்து 1984 என்ன பண்ணாங்கன்னா, அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய நகர்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் இந்த மதிய உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து 1995 இதுவும் ஏடிஎம்கே பீரியட் தான். பட் இவங்க வந்து இந்த பீரியடில் ஜெயலலிதா அவர்கள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெக்னன்ட் உமன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கும் சத்துணவு திட்டத்தின் கீழே உணவு வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க, ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து 1985 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ரீ புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இலவச புத்தகங்கள், யூனிஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சீருடைகள் எல்லாமே 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கியிருப்பாங்க. 1999 வாழ்வொளி திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இந்த வாழ்வொளி திட்டத்தை பார்க்குறோம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, சரிங்களா, பள்ளி மாணவர்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மருத்துவ பரிசோதனையை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை நாம் பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 2001, 2002 இந்த காலகட்டங்களில் ஃப்ரீ பைசைக்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய இலவச மிதிவண்டி வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை பார்க்குறோம். முதல்ல இந்த ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்க. பின்னால் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டம் வந்து மாணவர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டங்களில் மாணவிகளுக்கு மட்டும் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இலவச மிதிவண்டி வழங்கக்கூடிய திட்டம். ஸோ அதுக்கடுத்து 2006 ஃப்ரீ பஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இலவச பேருந்து பயணத்திற்கான சீட்டை வந்து வழங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் 1வதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இலவச பஸ் வழங்குறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து அனைத்து மாணவர்களுக்கும் கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கும் அரசு பேருந்துகள்ல இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க இதில். ஸோ அதுக்கடுத்து 2011-12 காலகட்டங்களில் ஃப்ரீ லேப்டாப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இலவச மடிக்கணினி திட்டம் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்குறோம். ஃப்ரீ லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக. ஸோ அதுக்கடுத்து 2011-12 காலகட்டங்களில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி முறை, சரிங்களா. முன்னாடி வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ், மெட்ரிக் சிலபஸ், ஸோ இந்த மாதிரி இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு எல்லாருக்குமே ஈக்குவலாக சமச்சீர் கல்வி முறை அப்படிங்கக்கூடிய ஒரு கல்வி முறையை முத்துக்குமரன் 2010 முத்துக்குமரன் கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையாக வச்சு 2011-12 காலகட்டங்களில் அந்த கல்வியாண்டில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, சமச்சீர் கல்வி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 2019 COVID-19 காலகட்டங்களில் மக்களுக்கு மாணவர்களுக்கு வந்து அந்த கல்வி வந்து தடைபடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக கல்வி தொலைக்காட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒவ்வொரு நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இருக்குன்னா அது ஃபுல்லாகவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு உதவும் வகையில் அரசு சார்பாகவே இலவசமாக கிளாஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பார்த்து அந்த மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க 2019, ரைட்டா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதை பொறுத்த வரைக்கும். மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, ஸோ முதல்ல மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தாங்க, பின்னால் இந்த மதிய உணவு திட்டம் என்னவா மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை முதல்ல கொண்டு வந்தவர் யார், ஸோ அதுக்கடுத்து இந்த இருமொழி கொள்கை வந்து மறுபடியும் அண்ணா எப்போ கொண்டு வந்தார், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கணும், ரைட். ஸோ அதுக்கு அடுத்து சமீப காலகட்டங்களில் இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம், ஒரு 2021 அப்புறம் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்லாம் என்ன, அதுலேயும் ரொம்ப முக்கியமான திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டம் 2022 மார்ச் மாதத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்படுது. இதை பொறுத்த வரைக்கும் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், அவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை, இவங்க 2 பேர் இணைஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்துறத நம்மளால பார்க்க முடியும், ரைட். ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும்
ரெண்டு விஷயமா நாம் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாளைய தீரன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும், ரெண்டாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கல்லூரி கனவு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாளைய தீரன்ல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க முடிச்சுட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப குவாலிஃபைடா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட என்ன செஞ்சாங்கன்னா, நாளைய தீரன் திட்டத்தின் மூலமா, அந்த முன்னெடுப்பின் மூலமா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குனாங்க. கல்லூரி கனவு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா? பள்ளி மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் திட்டமா இந்த திட்டத்தை பார்க்குறோம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கல்லூரி படிப்பை எந்த ஃபீல்டுல வச்சுக்கலாம், எப்படி அதை முன்னெடுத்து கொண்டு போலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது 2 தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ சில விஷயங்கள கொண்டு வந்தாங்க. என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? திறன் மேம்பாட்டு பயிற்சிகள வழங்குறது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ரிலவன்ட் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழில்துறை சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள மக்களுக்கு வழங்குறது. அது மட்டும் இல்லாம இந்த மாணவர்களுக்கு வழங்குறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள வழங்கும்போது, அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம், இங்க இருக்கக்கூடிய அரசு, அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனியார் துறை இவங்க 2 பேரும் இணைஞ்சு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, வேலை வாய்ப்புக்கான முகாம்களை நடத்துறது, வேலை வாய்ப்புக்கான பயிற்சிகளை வழங்கினதுக்கு அப்புறம் அவங்கள வந்து எந்த கம்பெனியில் இன்டர்வியூ நடக்குது, அவங்களுக்கான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கரியர் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கான அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான விஷயங்களை வழங்குறது. ஸோ இது எல்லாமே இவங்களுடைய வேலையாக இருந்துச்சு, தெரிஞ்சுக்கணும். நான் முதல்வன் 2022 மார்ச் மாதத்தில் தொடங்கப்பட்டது. இது யாரால் அமல்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வித்துறை, அவங்க கூட தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சரிங்களா? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஆரம்ப காலகட்டங்களில் 2022 தொடங்கப்படுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 2022 அண்ணாவினுடைய பிறந்த நாள் அன்று தொடங்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த திட்டம் வந்து முதல்ல எங்க தொடங்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதிமூலம் பள்ளி, மதுரையில இருக்கக்கூடிய ஆதிமூலம் பள்ளியில தொடங்கப்படுது. பின்னால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ஃபேஸ் 2023 2வது முறையா இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்குறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்குறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குவளை. சரிங்களா? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குவளை ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில தான் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவாங்க. சரிங்களா? கிராம பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள், மெயினா அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கான சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு அவங்க வந்து வேலைக்கு போறதுல பெரிய டிலே ஏற்படுது. அவங்களுக்கு அந்த வொர்க்கிங் உமனுக்கு வந்து பெரிய ப்ரெஷரா இருக்கு. ஸோ அத நம்ம ஈஸ் அவுட் பண்ணலாம். அத வந்து குறைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட ஆ தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த திட்டத்தை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவுகளை மாணவர்களுக்காக வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும்
என்ன நோக்கத்தோட தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாணவர்களுடைய ஊட்டச்சத்து நிலை, ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள மேம்படுத்துவதற்காகவும், இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கற்றல் திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா, ஒரு பசி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில், அந்த குழந்தைகளால என்ன பண்ண முடியும்னா, ரொம்ப எஃபெக்டிவா கத்துக்க முடியும். சரிங்களா? ரொம்ப ஆ எஃபிஷியன்சியோட ரொம்ப திறன்பட கத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம காலை உணவு வழங்குறதுனால என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காகவும் தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வந்து எக்கச்சக்கமான டைம் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் மெயின்ஸ்ல கூட இது ரிலேட்டடான கேள்விகள் வந்துச்சு. நீங்க பார்க்கலாம். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால தான் சிஎம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாயுமானவர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது எல்லாமே இந்த திட்டத்தை பேஸ் பண்ணி தான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து எண்ணும் எழுத்தும். ஸோ அந்த எண்ணும் எழுத்தும் பொறுத்த வரைக்கும் 2022ல தொடங்கப்பட்ட திட்டமா நாம் பார்க்கிறோம். எண்ணும் எழுத்தும்னுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2019ல COVID-19 வரும்போது இங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு என்ன ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா, ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க. ஸோ இப்படி ஸ்கூல்லாம் மூடப்படும் போது இங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆயிப்போச்சுன்னா, ஒரு சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, 1வதுல இருந்து 3வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. லெட்டர்ஸ் மறந்து போச்சு, நம்பர்ஸ் மறந்து போச்சு, சின்ன சின்ன கால்குலேஷன் மறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களை சரி கட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட தமிழக அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, 1வதுல இருந்து 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, சரிங்களா, 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அது வந்து 5 வயசுல இருந்து 8 வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக் நியூமரசி அண்ட் லிட்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடிப்படை எண்ணியல் மற்றும் எழுத்தியல் அறிவை வழங்கணும். சரிங்களா? அடிப்படையா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அது மட்டும் இல்லாம லெட்டர்ஸை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த திட்டம் ஆரம்ப காலகட்டங்கள்ல 1ஆம் வகுப்புல இருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, 4வது 5வதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்டெண்டட் டு 4th and 5th அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த திட்டம் 2022ல ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த திட்டம் முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழிஞ்சிவாக்கம் பள்ளியில தொடங்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். அழிஞ்சிவாக்கம் பகுதிகளில் தொடங்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எண்ணும் எழுத்தும் திட்டம் அடிப்படை எண்ணியல் மற்றும் எழுத்தியல், பேசிக் நியூமரசி அண்ட் லிட்ரஸியை வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். மெயினாக ஆரம்ப காலகட்டங்களில் 3 வருஷத்துக்கு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் இப்போ வந்து 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1வதுலேருந்து 5வது படிக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். ரைட், இதுவும் ரொம்ப முக்கியங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ அந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, 2022ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா, நிறைய பள்ளிக்கூடங்கள், கிட்டத்தட்ட 26,000 புதிய வகுப்பறைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய கட்டமைப்பே இருக்கு. சரிங்களா? பழைய கிளாஸ் ரூம்ஸே இருக்கு. அது ஒன்றும் முறையா கிடையாது. ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேபி குழந்தைகள் கற்கறதுக்கு அது ஒரு பெரிய சிக்கலை அமையலாம். ஸோ அந்த சிக்கலை சரி கட்டுறதுக்காக புதிய வகுப்பறைகளை நம்ம கட்டணும். புதிய நியூ கிளாஸ் ரூம்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ இதை பில்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வகுப்பறை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் 2022ல. ஸோ அதுக்கடுத்து திறனறி தேர்வு திட்டம். ஸோ அந்த திறனறி தேர்வு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023ல கொண்டு வராங்க. இந்த திட்டத்தின் வாயிலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம், ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. குவாலிஃபைங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இதில் 1000 மாணவர்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த 1000 மாணவர்களை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் வழங்குவாங்க. ஸோ இது எதுக்காக இது செய்யறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? 1000 மாணவர்களை எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி அந்த 1000 மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் திறனறி தேர்வு திட்டம். ஸோ அந்த திறனறி தேர்வு திட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய
பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மெயினாக வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தாங்க, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசு பள்ளி மாணவர்களுடைய உயர்கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஹையர் எஜுகேஷனை மேம்படுத்துவதற்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அதுவும் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மாணவர்கள் வந்து எலக்ட்ரானிக் சயின்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மின்னணு அறிவியல் துறையில் வந்து மேம்படணும், சரிங்களா, அவங்கள வந்து மேம்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடையும் ப்ளஸ் இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்கள் மாதிரி எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடையும் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் திறனறி தேர்வு திட்டம் அப்படிங்கிறத பாக்குறோம். 2023 என்ன செய்வாங்க, என்ன அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து தகைசால் பள்ளிகள் திட்டம். ஸோ அந்த தகைசால் பள்ளிகள் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2022 தொடங்கி இருப்பாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகளுக்கு நிகரா வந்து தரம் உயர்த்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதான் இது. ஸோ எப்படி தரம் உயர்த்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸை உள்ள கொண்டு வருது, கற்றல் முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. அந்த லேர்னிங் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டீச்சிங் டெக்னிக்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லேர்னிங் டெக்னிக், டீச்சிங் டெக்னிக் எல்லாத்தையுமே மாணவர்களுக்கிடையே புதுமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு போய் சேர்க்கிறது, சரிங்களா. ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய பாரம்பரியமா இருக்கக்கூடிய முறையை தவிர்த்து புதுவிதமான வசதிகளோட கொண்டு போய் அந்த மாணவர்கள்ட்ட சேர்க்கறது தான் இந்த தகைசால் பள்ளிகள் திட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், டெல்லி மாதிரியை அடிப்படையாக கொண்டது, சரிங்களா. அந்த காலகட்டங்களில் 2022 அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அவர் தான் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். தகைசால் பள்ளிகள் திட்டம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வானவில் மன்றம். ஸோ அந்த வானவில் மன்றம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸ்கை கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல ஆரம்ப காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்போ இது வானவில் மன்றங்களா வந்திருக்கு. ஸோ இந்த வானவில் மன்றங்களுடைய அடிப்படையான வேலையே என்னன்னா, அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. அங்க இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் கணிதத்தை வந்து அவங்க கத்துக்கிறதுக்கான திறனை மேம்படுத்துறது, சரிங்களா. ஈஸியா அவங்கள கத்துக்க வைக்கிறது, எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு சோதனை அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. பிராக்டிக்கலா அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வானவில் மன்றங்கள் மூலமா அதை செய்வாங்க அப்படிங்கிறத பாக்குறோம், சரிங்களா. ஈஸியா அவங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் கத்துக்கிறதுக்காக இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே அந்த புதுவிதமான டீச்சிங் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய டீச்சிங் டெக்னிக்கை வந்து புதுவிதமான டீச்சிங் டெக்னிக்கை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து தெரிஞ்சுக்கணும், வானவில் மன்றங்கள் 2022 தொடங்கப்பட்டது, சரியா. நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம். ஸோ நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2022 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமா பார்க்குறோம். இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான வேலையே என்னன்னா, ஒரு பகுதியில அல்லது இன்னைக்கு ஒரு ஊரக பகுதியிலயோ அல்லது ஒரு நகர்ப்புறங்கள்லயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அந்த பள்ளிக்கூடங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள், சரிங்களா, சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற ஒரு எம்எஸ்எம்இயா இருக்கலாம், சரிங்களா, சின்ன சின்ன நிறுவனங்களா இருக்கலாம், என்ஜிஓஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அரசு சாரா நிறுவனங்களா இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜென்ரல் பப்ளிக் பொதுமக்களா இருக்கலாம். ஸோ இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நிதி உதவியை வாங்கி அரசு பள்ளிகள்ல உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் நம்ம பள்ளி நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம். ஸோ அந்த திட்டத்தின் கீழே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரக பகுதியிலேயோ அல்லது நகர் பகுதியிலேயோ இருக்கக்கூடிய பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள்கிட்ட கொஞ்சம் ஃபண்டிங் வாங்கி, நிதி உதவி வாங்கி அந்த பள்ளிகளை மேம்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து அவர் ஸ்கூல் ப்ளூமிங் ஸ்கூல், எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. ஸோ இந்த எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் வந்து 2023 கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கமே என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்கூல் கேம்பஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு பள்ளியினோட இடம் இருக்குன்னா அந்த ஸ்கூல் கேம்பஸை வந்து கிளீனா மெயின்டைன் பண்ணும், சரிங்களா, ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணும். ஸோ இதன் மூலம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துறது, சரிங்களா. ரொம்ப கிளீனான என்விரான்மெண்ட்டை கொடுக்கறது மூலமா அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி அவங்களுடைய கற்றல் திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா, அவங்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்துறதுதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கம். அதுங்கிறதோட மெயினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்
காம்பவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை அந்த என்வரான்மெண்ட்டை கிளீனா மெயின்டைன் பண்றதான் இந்த எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கமா நம்ம பார்க்கிறோம். இது திட்டம் 2023 கொண்டு வரப்பட்டதுங்க. ஸோ அதுக்கு அடுத்து மாடல் ஸ்கூல் ஸ்கீம். முதல்ல இந்த திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2018 கொண்டு வரப்பட்டது. பின்னால இந்த திட்டம் இந்த தகைசாயல் பள்ளிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா, ஸோ அதோட இணைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பள்ளி திட்டத்தின் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்போ இருந்து 32 மாவட்டங்களில் 32 பள்ளிகளை செலக்ட் பண்ணி அந்த பள்ளிகளில் வந்து இந்த மாடர்ன் டெக்னிக்ஸ், புதுவிதமான கற்பித்தல் முறை, ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய தொழில்நுட்பம், அந்த நவீனமாக்கப்பட்ட வகுப்பறைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கற்றல் திறனை மேம்படுத்தணும், ப்ளஸ் மொத்த பள்ளிகளுக்கு இந்த பள்ளிகளை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக செட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதுதான் மாதிரி பள்ளிகள் திட்டம். ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு பள்ளிகளை செலக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து மகிழ் கணித திட்டம். ஸோ அந்த மகிழ் கணித திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2018 சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்தியா ஓரியன்டான ஸ்கீம்ஸ் அண்ட் இந்தியா ஓரியன்டான மெஷர்ஸ் வேணும்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்லையும் அது இருக்கும். சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமி அப்படிங்கக்கூடிய ஒரு இந்தியன் எக்கனாமி பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதில் நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா முன்னாடி போட்டிருப்போம் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருப்போம், அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மகிழ் கணித திட்டம். ஸோ இந்த மகிழ் கணித திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களிடையே, சரிங்களா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட மேக்ஸை வந்து கஷ்டப்பட்டு கத்துக்காம கொஞ்சம் ஈஸியா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ப்ராக்டிக்கலா ஒரு இன்ட்ராக்டிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அவங்களையும் ஈடுபடுத்தி என்ன பண்றது அப்படின்னா மேக்ஸை வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த மகிழ் கணித திட்டத்தின் கீழே செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மெயினாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய 6லேருந்து 8 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் தான் வந்து இந்த திட்டத்தினுடைய ஃபோக்கஸ்டாகவும் இருக்காங்க, பயனாளிகளாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த டீச்சர்ஸ்ட புதுவிதமான கற்றல் முறைகளை, புதுவிதமான கற்பித்தல் முறைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமா மாணவர்களுக்கு வந்து ஈஸியா அந்த மேக்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கறதா மகிழ் கணித திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டம் 2022 தொடங்கப்பட்ட ஒரு திட்டமா பார்க்குறோம். சரிங்களா, சமக்ர சிக்ஷா அபியானுக்கு கீழே இருக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழே புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. அதுதான் என்னன்னா உயர்வுக்கு படி. ஸோ அந்த உயர்வுக்கு படி 2023 கொண்டு வரப்பட்டதுங்க. இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் எந்த மாதிரியான உயர்கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா, காலேஜ் எஜுகேஷனை எதை சூஸ் பண்ணலாம், எதை படிச்சா ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரியர் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அவங்களுக்கான கரியர் கவுன்சிலிங்கை வழங்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் என்ன டிகிரி படிக்கணும், அது எவ்வளோ நாள் வரும், அங்கே போனால் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸா கவர்மெண்ட் கொடுக்கும், ஸ்காலர்ஷிப் என்னெல்லாம் கிடைக்கும், ஸோ அதுக்கான மெத்தட் என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான், கைட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயர்வுக்கு படி அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கரியர் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, 12வது முடிச்ச மாணவர்களுக்கு அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எதை நோக்கி கொண்டு போறது அப்படிங்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியா தான் அல்லது வழிகாட்டுதல் திட்டமா தான் இந்த உயர்வுக்கு படி திட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து கல்லூரி கனவு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கல்லூரி கனவு திட்டம், இதுவும் நான் முதல்வன் கீழே தான் வரும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்ச மாணவர்களுக்கு சேம் அதே தான், அடுத்து உயர்கல்வி தொடர்பான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வழங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கல்லூரி கனவு வந்து பார்த்தீங்கன்னா 2022 தொடங்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். இதை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம். இதுவும் ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான். சரிங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இது வந்து இந்த வருஷம் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க, 2025-26 பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் டு ஹையர் எஜுகேஷன் இன் அப்ராட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குறது தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் உடைய அடிப்படையான நோக்கம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையால வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஸோ அதுவும் திட்டத்தை பொறுத்த வரைக்கும்
பயனாளிகளாக யார் இருப்பாங்கன்னா ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த ஆதி திராவிடர்கள் அல்லது பழங்குடியினர் மக்கள், ஸோ அதுக்கடுத்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசி. ஸோ இந்த பிரிவினரை சார்ந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே பயனாளிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட். ஸோ அதுக்கு அடுத்து ஸோ இதை பற்றி இன்னும் ஒரு கிளியர் விஷயம்லாம் வரலங்க, ஆனால் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம், ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்து எஜுகேஷன் ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், இங்கே இருக்கக்கூடிய 3ஆம் பாலினத்தவருக்கான கல்வி கனவு திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கல்வி கனவு திட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் இருக்காங்க இல்லையா, 3ஆம் பாலினத்தவர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 3ஆம் பாலினத்தவருக்கு கல்வியை வழங்கணும். ஏன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து மறுக்கப்படுது. ஸோ இந்த மறுக்கப்பட்ட கல்வியை அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் கீழே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே 3ஆம் பாலினத்தை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதி உதவியை வழங்குவாங்க. ப்ளஸ் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 12th முடிச்சுட்டு காலேஜ் வரத்துக்கான தூண்டுதலை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு கரியர் கைடன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை நாம் பார்க்குறோம். ஸோ இதுவும் 2024 அனௌன்ஸ் பண்ண ஒரு திட்டமாக பார்க்குறோம், ஓகேங்களா. 2024 அனௌன்ஸ் பண்ண ஒரு திட்டமாக நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கமாக என்னென்னா, அவங்களுக்கான 3ஆம் பாலினத்தவருக்கான கல்வி சார்ந்த வாய்ப்புகளை வழங்குறது. ஸோ அதுக்கடுத்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நிதி உதவிகளை வழங்குறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து மேம்படுத்துறது, சரிங்களா. அவங்க உயர்கல்வி முடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் ஓப்பன் அப் ஆகும் இல்லையா நிறையா, அதை மேம்படுத்துறது எல்லாமே இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமாக நம்ம பார்க்கலாம், ரைட். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஸ்கீம். ஸோ இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், நம்ம பள்ளி அறக்கட்டளை. ஸோ அந்த நம்ம பள்ளி அறக்கட்டளையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இதில் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள், ஸோ அதுக்கடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட், சரிங்களா, பெரு நிறுவனங்கள், ஸோ இந்த நிறுவனங்கள்ட்டெல்லாம் போயிட்டு நிதி உதவியை வாங்கி இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்துவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நம்ம பள்ளி ஃபவுண்டேஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 2022 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாக நம்ம பார்க்குறோம். 2022 தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து தமிழ் புதல்வன், ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், எக்ஸாம்லேயும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2024 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமா பார்க்குறோம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல தான் தொடங்கி வைப்பார், சரிங்களா. ஆகஸ்ட்ல 2024 இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து தொடங்கி வைப்பாருங்க. இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கமே என்னன்னா, 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், சரிங்களா, 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதனுடைய அடிப்படையான நோக்கமே என்னன்னா, மாணவர்களுடைய டிராப் அவுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கல்வியில் இடைநிற்றலை குறைக்கிறது, அவங்களுக்கான உயர்கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஹையர் எஜுகேஷனை மேம்படுத்துறது எல்லாமே இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கம். அதுவும் பொருளாதார ரீதியாக பொருளாதார சிக்கல்கள்னால யாராவது படிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு வழங்குறது தான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கமாக நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து புதுமை பெண் திட்டம், அப்படியே நீங்கள் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் அண்ட் புதுமை பெண் திட்டம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ தமிழ் புதல்வன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2024 ஆரம்பிப்பாங்க, அதை புதுமை பெண் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் முதல்ல மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு இருக்குங்க. ஸோ அந்த திட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, திருமண உதவி வழங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை டிராப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த திட்டத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல கொண்டு வந்திருப்பாங்க 2022. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, அதே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகள் இருக்காங்க இல்லையா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கமே என்னன்னா, அதே தான் இங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய கல்வியறிவியை மேம்படுத்துறது, ப்ளஸ் அவங்களுக்கான ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை வழங்குறதுக்கு, ப்ளஸ் ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நிதி சார்ந்த சிக்கலால் பெண் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்தை தாண்டி காலேஜஸ் வர முடியல அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த புதுமை பெண் திட்டம். அண்ட் இந்த 2 திட்டங்களில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க கண்டிப்பாக ஒரு
6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு ஆர்ட்ஸ் டிகிரியோ எனி டிகிரி சரிங்களா, எனி டிகிரின்னு சொல்லலாம், அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் ஆர் எனி டிகிரி சரிங்களா, ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு அல்லது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து படிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்லையும், மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்லையும் கொண்டு வரப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். ரைட், ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, இதோட இந்த எஜுகேஷன் ஸ்கீமின் தமிழ்நாடு வந்து முடிவுக்கு வருது. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா, இன்னும் கமிட்டிஸ் இருக்கு சரிங்களா, இன்னும் குழுக்கள் சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில மெஷர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே முக்கியமானது. திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இது மாதிரியான தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேப்பா, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ.